இது ஏறத்தாழ எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிய பின்பு எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் எருசலேமை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் குறிப்பிடுறாரு. ஆனா அங்க எந்த ராஜாக்களும் இருப்பதா தெரியல. யோவேல் ஒருபோதும் இஸ்ரவேலரை எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காகவும் குற்றம் சாட்டல. மற்ற தீர்க்கதரிசிகளை போலவே இஸ்ரவேலின் பாவத்தை எதிர்கொள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதா அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா ஏன் என்று அவர் ஒருபோதும் சொல்லல. ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கலாம், அவரை போல நீங்களும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை படிச்சுட்டு வரீங்க, அதனால இஸ்ரவேலின் முரட்டாட்டத்தை பத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு யோவேல் நினைக்கிறாரா இருக்கலாம். அதனால ஜனங்களை மனம் திரும்புதலிலும் ஜெபத்திலும் வழி நடத்தும்படி யோவேல் மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் அழைக்கிறாரு. அப்புறமா யோவேல் எல்லா ஆசாரியர்களோடும் சேர்ந்து அவரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. மேலும் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமானது, அதை சகிக்கிறவன் யார் என்று யோவேல் சொல்றாரு. அதனால ஜனங்கள் ஜெபித்து மனம் திரும்பும்படி மறுபடியும் ஒரு முறை யோவேல் அழைக்கிறாரு. அதோடு அவர், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை ஒழுங்காக்கி உங்களுடைய தேவனிடத்திற்கு திரும்புங்கள்னு சொல்றாரு. வேறு வார்த்தையில சொல்லணும்னா மனம் திரும்புதல் என்பது நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வெளி தோற்றமான நடிப்பாக இருக்கலாம் என்பது யோவேலுக்கு தெரியும். அதோடு தேவன் அதில் விருப்பமா இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவருடைய மக்கள் தங்களுடைய சுயநலத்தையும் தீமையையும் விட்டுவிட வேண்டும் என்ற உண்மையான மாற்றத்தை அவர் விரும்புறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவேல் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்புள்ளவர். நம்ம ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவின்னா அப்படி இருக்கணும், ஒரு மாமியார்னா அப்படி இருக்கணும், மருமகள்னா அப்படி இருக்கணும், பெற்றோர் இப்படி இருக்கணும், பிள்ளைகள் இப்படி இருக்கணும், பைபிள் அங்கே எழுதி கொடுத்துருக்கா. இதுதான் நம்ம வாழக்கூடிய சட்ட புஸ்தகம். இப்போ இந்தியாவில் ஒரு மனுஷன் இருக்கணுமானா இந்தியாவுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் இந்தியாவில் இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா அவன் மேலே கேஸ் போட்டு அவனை ஜெயிலில் தள்ளிடுவாங்க, நீ சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிற நீ. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். இதன்படி நம்ம நடக்கும்போது தான் அந்த குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே உண்டாக முடியும். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க, நான் பைபிள் வாசிக்கிறேனே, ஜெபம் பண்ணுறேனே, அதெல்லாம் இருக்கட்டும். பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வசனத்தின்படி நடக்கிறோமா, அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா அந்த வசனத்தின்படி வாழும்போது செய்யும் போது தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இது ஏறத்தாழ எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிய பின்பு எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் எருசலேமை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் குறிப்பிடுறாரு. ஆனா அங்க எந்த ராஜாக்களும் இருப்பதா தெரியல. யோவேல் ஒருபோதும் இஸ்ரவேலரை எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காகவும் குற்றம் சாட்டல. மற்ற தீர்க்கதரிசிகளை போலவே இஸ்ரவேலின் பாவத்தை எதிர்கொள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதா அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா ஏன் என்று அவர் ஒருபோதும் சொல்லல. ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கலாம், அவரை போல நீங்களும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை படிச்சுட்டு வரீங்க, அதனால இஸ்ரவேலின் முரட்டாட்டத்தை பத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு யோவேல் நினைக்கிறாரா இருக்கலாம். அதனால ஜனங்களை மனம் திரும்புதலிலும் ஜெபத்திலும் வழி நடத்தும்படி யோவேல் மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் அழைக்கிறாரு. அப்புறமா யோவேல் எல்லா ஆசாரியர்களோடும் சேர்ந்து அவரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. மேலும் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமானது, அதை சகிக்கிறவன் யார் என்று யோவேல் சொல்றாரு. அதனால ஜனங்கள் ஜெபித்து மனம் திரும்பும்படி மறுபடியும் ஒரு முறை யோவேல் அழைக்கிறாரு. அதோடு அவர், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை ஒழுங்காக்கி உங்களுடைய தேவனிடத்திற்கு திரும்புங்கள்னு சொல்றாரு. வேறு வார்த்தையில சொல்லணும்னா மனம் திரும்புதல் என்பது நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வெளி தோற்றமான நடிப்பாக இருக்கலாம் என்பது யோவேலுக்கு தெரியும். அதோடு தேவன் அதில் விருப்பமா இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவருடைய மக்கள் தங்களுடைய சுயநலத்தையும் தீமையையும் விட்டுவிட வேண்டும் என்ற உண்மையான மாற்றத்தை அவர் விரும்புறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவேல் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்புள்ளவர்.